என்கிட்ட முந்தா நேத்து ஒரு லேடி வந்து சொன்னாங்க, சார் என் வீட்டுக்காரர் கொரட்டையா விட்டு தள்ளுறாரு. அவர் கொரட்டை விடுறதுனால என் தூக்கமே பாதிக்கிற மாதிரி இருக்குங்க சார். பிளஸ் அவர் கொரட்டை விடும் போது திடீர்னு நடுவுல பாத்தீங்கன்னா மூச்சு அப்படியே ஸ்டக் ஆயிடுது, அப்படி நின்று ஸ்டக் ஆயிட்டு அப்படி நின்னுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சோ நான் ஃபர்தரா ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா, நைட்ல இந்த மாதிரி கொரட்டை பிரச்சனை இருக்கு, காலையில் பகல் சமயத்துல போய் ஆபீஸ்ல உட்கார்ந்தோடனே சொங்கி விழுந்துடுறாரு, தூங்கிடுறாரு, நாள் மொத்தம் டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கு, தூங்கி எந்திரிச்சாலுமே ஒரு மாதிரி அன்ரெஃப்ரெஷ்டா ஃபீல் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய ஆளா நீங்க? சோ இந்த கலெக்டிவ் சிம்டம்ஸ் எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் தி சீரியஸ் டிஸார்டர் கால் ஸ்லீப் ஆப்னியா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். தூக்கத்துல சுவாச தடசம் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு பாடியில சம் சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். சோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறவங்களுக்கு நாளடைவில் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகலாம், ஹார்ட் இஷ்யூஸ் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், அவங்களோட ஒர்க்கிங் எஃபிஷியன்சி குறையலாம், சில பேருக்கு ஒரு மைல்ட் டு மாடரேட் மெமரி லாஸ்லாம் வரலாம். சோ இட்ஸ் ஒன் ஆஃப் சீரியஸ் கண்டிஷன். அது நீங்க ஒரு அப்ரோப்ரியேட் ஸ்லீப் டிஸார்டர் ஸ்பெஷலிஸ்டோ அல்லது ஒரு நியூரோலஜிஸ்ட் ஆர் சம்டைம்ஸ் பல்மனாலஜிஸ்ட் ஆல்சோ கேன் see. அவங்கள பார்த்து உங்களுக்கான சிம்டம்ஸ் என்னங்கிறத சொல்லி தேவைப்பட்டால் ஸ்லீப் ஸ்டடி, தட் இஸ் பாலிசோம்னோகிராஃபிங்கிற ஸ்டடி பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து ரெக்டிஃபை ஆகலாம். ஓகே, ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் மோர் அப்டேட்ஸ்.